கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நேற்றைய நாளிலே கொடுத்த அதே அடிப்படையில் தொடர் செய்தி மாதிரி தான் இது. ஸ்தோத்திரம். நேற்று என்ன வார்த்தை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? வேகமா டக்குன்னு சொல்லணும். வசனத்தை விட்டுருங்க. அர்த்தம் என்ன? செய்தியினுடைய கண்டென்ட் என்ன? அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன? சத்துரு தொடாமல் இருப்பானா? அப்புறம் ஆமாம், இப்படியே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். செய்தியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி வளருவீங்க? ஸ்தோத்திரம். அதெல்லாம் ரைட்டு தான். மெயின் என்ன? விளங்குதா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? செய்தியினுடைய முதல் கருத்து என்ன? விளங்குதா? வார்த்தை ரைட்டு. ஆண்டவர் அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன பேச வருகிறார், என்ன சொல்ல வராருன்றதை விளங்குறது தான் அதனுடைய வெளிப்பாடு, சத்தியமே. சொல்கிறது விளங்குதுங்களா? சொன்ன வார்த்தையை இந்த எடுக்கிறோம், இந்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப ஈஸி, அது எல்லாருமே சொல்லிடுவாங்க. இப்போ நான் கொடுக்குறேன் வெளிப்படுத்துறது, இந்த செய்தி வந்து திறந்த வாசலை உனக்கு வைக்கு தத்துவத்தை சொல்கிறோம், அது ரொம்ப ஈஸி, அது ஈஸியாக சொல்லிடலாம். அதுலேருந்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு என்ன சொன்னார், நம்மோட என்ன பேசுகிறார் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது சொல்கிறது வரீங்களா உங்களுக்கு? அப்போது வாதம் கூட சத்துரு நம்மளை பழைய வாழ்க்கை, பழைய விஷயங்கள், பாவ காரியங்களை பின்தொடராதபடி அவன் என்ன பண்ணுறார்? தடுத்து நமக்கு என்ன பண்ணுறார்? பழைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் எல்லாம் வந்தோம், பழைய விஷயத்துல தான் அது தொடர்ந்து தொடராதபடி தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அவங்களுக்கு முன்னாடி செங்கடலை திறந்தார். இதுக்கு அவங்களுக்காக வச்சிருக்கிற அந்த லக்கை நோக்கி அவர்கள் முன்னேறுவதற்கு. அதுபோல நமக்கு என்ன செய்தார்? வாசலை திறந்தார். அதானே சொன்னேன், யோவான் புஸ்தகத்தில் தானே கொடுத்த உங்களுக்கு வார்த்தை, ஆடுகள் என் வாசல் வழியாய் பிரவேசிக்கும் சொன்னா இல்லையா? அந்த வாசல் தேவன் திறக்கிற வாசல் வழி. நமக்குன்னு ஒரு வாசல் என்னது? கண்களை திறக்கிறார், மனதை திறக்கிறார், புதிய நமக்குன்னு ஒரு வழியை காட்டி கொடுக்கிறார். புரியுதுங்களா? உலக வழி இல்லை, அது உலக வழிபாடு இல்லை, பாரம்பரிய வழிபாடு இல்லை, பழைய மனுஷனுடைய அந்த வழியில் நடப்பதல்ல, பழைய பாரம்பரியங்கள் வழியில் நடப்பதல்ல. விளங்குச்சா? இதுதான் சத்தியம். புரியுதுங்களாங்க? அப்போ தேவன் நமக்கு திறக்கக்கூடிய அந்த புதிய வழியில் தேவனை அறிவதற்கு, தேவன் நடப்பதற்கு, தேவனுடைய விசுவாசிப்பதற்கு, சத்தியத்தை அறிவதற்கு, அவரை விசுவாசித்து அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது அவர் உள்ளும் புறமும் என்ன செய்வார்? அவர் நம்மளை நல்ல மேய்ச்சலை கண்டடைய செய்து நித்தியத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படின்னு தான் நானே வழி, நானே சத்தியம், ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரா? சொல்றது விளங்குதுங்களா? வசனத்தை சொல்லி என்னமா பண்றது? சொல்றது புரியுதுங்களா? நான் இந்த வசனம் சொல்லும் போதே நீங்க அர்த்தம் சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வார்த்தையோ அந்த வசனத்தையோ அல்ல, அதனுடைய முழு விஷயங்களை, கருத்துக்களை நீங்க எங்கேயோ ஒன்று சொல்றதில்ல. மெயின் தாட் என்ன, அதை நம்ம நீங்க விளங்கிக்கணும். புரியுதுங்களா? அதுக்குள்ள இருக்கிற குறிப்புகள் தான் இது. நமக்காக ஒரு வாசலை திறக்கிறார். பழைய வாழ்க்கை பின்தொடராதபடி தடுத்து நமக்காக ஒரு வாசலை, நமக்கான ஒரு வழியை அவர் திறக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அதனுடைய தொடர் இதுதான் நான் ஏற்குறைய நேற்று இது தலைப்பாக வச்சு எடுத்துருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தினதுனால நான் அந்த வார்த்தையை அப்படியே பெண்டிங் வச்சுட்டேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை என்ன செய்ய முடியாது? நேற்று என்ன பார்த்தோம்? திறந்த வாசல் வைக்கிறார். அதை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் பூட்ட முடியாது. அப்போ நமக்காக அவர் ஒரு நம்ம ஆண்டவர் அறியும் போது, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சித்தம் என்ன செய்கிறார்? அவர் வைத்து நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் அந்த பாதையில, அந்த வழியில நம்மை நடத்துகிறார். அப்போ அது என்ன செய்யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. சிலுவையின் மூலமாய் நமக்கு திறக்கப்பட்ட வாசல். புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், நம்ம குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் வழியில தொடர்ந்து நடத்துவார் அவர். அதான் சொன்னேன், எல்லா விதத்திலும் கூட இருந்துட்டே இருப்பார். தேவன் கூட இருந்து அந்த நோக்கத்துக்குள்ள, அந்த திட்டத்துக்குள்ள எவ்வளவு வரலாம் போலாம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அதை யாரால் என்னவே செய்ய முடியாது, ஒருவனாலும் பூட்டவே முடியாததை. அதான் நேற்று திறந்த வாசல்னு பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய முழு அர்த்தம் பூட்ட முடியாததை எவனும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, ஒருவனாலும் பூட்ட முடியாது. தொடர்ந்து பயணிக்க பண்ணுவார், நம்மை முன்னோக்கி நடத்த பண்ணுவார். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரை பிடித்து பிடித்து, நம்மோடு வருகிற ஆண்டவரை சார்ந்து சார்ந்து, நம்மோடு வருகிற ஆண்டவரை எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? தேவனுடைய உன்னத சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கும் அவர் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதும் தான் நம்முடைய நோக்கம். சத்தமா சொல்லுங்களேங்க. அப்போ நம்ம இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரும் உலக பிரகாரமான காரியங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள், அதான் பார்த்தோம் நேற்று. இதெல்லாம் அவர் தடுக்கிறார். இது ஆனால் நம்ம இடம் கொடுக்காம என்ன செய்யணும், அதெல்லாம் தேவனை அறிந்து தேவனுடைய காரியங்கள்ல நீங்க பலப்பட இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வராது. தேவன் நம்மோடு வருகிறவர் கேட்ட விஷயங்களை நீங்க செய்ய செய்ய இதெல்லாம் உன்ட்ட வராது. பாரம்பரியம் வராது, பழைய மனுஷன் வரமாட்டான், பாவங்கள் நமக்குள்ள மறைஞ்சிருக்காது. புரியுதுங்களா? முன்னோக்கி நடக்கிற அனுபவம் நமக்கு என்ன செய்துட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் முன்னோக்கி நடத்துவார், அதை பூட்ட முடியாது. நீங்க அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்போ இருக்கணும், புரியுதுங்களா? ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பழைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம் மறுபடியும் பழைய வாழ்க்கையை நம்ம உள்ள அப்பப்போ சேர்த்துக்கிறேன், பாவ வாழ்க்கையை சேர்த்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பழைய பாரம்பரியங்களுக்கும் நம்ம அப்பப்போ இடம், இதெல்லாம் தான் பாதிப்பு. அதனால தான் சபைக்கு சொல்லிகிட்டே இருப்போம், இதெல்லாம் செய்யாதீங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஜபத்துக்கே தாமதமாகும். நீ அதை விடுகிற வரைக்கும் நீ பண்ணின ஜபமெல்லாம் ஆண்டவர் பெண்டிங்கில் தான் வச்சுருப்பார். விசுவாசமாக ஜபிக்கிற கேட்குற நிறைய காரியங்கள் எல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்கும். எப்போ சரியாகும், அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது தான், தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை நீ விட்டு விலகும் போது தான், தேவனுக்கு பயந்து நீ தான் என்ன செய்யணும், அதை தேவன் அதுக்கு உணர்த்துவார், பேசுவார், இடைபடுவார். அப்ப நீ அதை விட்டு விலகும் போதுதான் தேவனுடைய பரிபூர்ண கிருபை உன் வாழ்க்கையில வெளிப்படும். அவர் அதற்குள் அடுத்து நடத்திடுவார். உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார், சரியா நடத்த ஆரம்பிச்சிருவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ உதாரணத்துக்கு நேற்று சொன்ன செய்திக்குள்ளிருந்தே ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது இன்றைக்கு ஆண்டவர் இடைப்படுகிற வார்த்தைக்கு சொல்கிறேன். யோசேப்பின் சம்பவத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ யோசேப் எடுத்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் யாக்கோப்பின் தேவனையும் குறித்து அறிவுள்ளவனாக இருந்தான். அவங்க சகோதரர்களை காட்டிலும் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அந்த தேவனை குறித்து அறிவுள்ளவனாக இருக்கிறதுனால தான் பாருங்க அவரை அறிகிற அறிவில் வளர்றான், அவருக்கு பிரியமா இருக்கிறான், அவருக்குரிய விஷயங்களை செய்கிறான். அவர் அறிஞ்சவங்க அதை தான் செய்வாங்க. அதுக்கு தான் தேவனை பற்றி சரியான அறிவு நமக்கு வேண்டும். அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவு இல்லாதனால் அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா வாழணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது நீதியை செய்கிறவர், நானும் நீதியைத்தான் செய்யணும். அவர் உண்மையை விரும்புகிறவர், நானும் உண்மையைத்தான் விரும்பணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த அறிவு இவனுக்கு யோசேப்புக்கு இருக்கு. அப்ப தேவ அறிவில்லாதவர்கள் தான் என்ன பண்றோம், துன்மார்க்கமாக சகோதரர்கள் ஜீவிக்கிறாங்க. இன்னும் தேவனை நல்லா புரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி தெளிவான அறிவில்லாத மாம்சத்தில் நடக்கிறது, ஏடாகுடமா பேசுறது, விலகி கொள்றது இல்லை. சொல்றது புரியுதுங்களாங்க? நிறைய விஷயங்கள்ல தடுமாறுகிறதுக்கான காரியங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்னாலதான். சொல்றது விளங்குதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க விளங்கி கொள்ளணும். தேவனை முதல் அறியணும். அவன் அறிஞ்சதுனால வைராக்கியமா சகோதரர்கள் நடுவில் சரி என்ன இருக்கு, சகோதரர்லாம் அப்படி இருக்கிறாங்களே, செய்யறாங்களே, நம்ம செஞ்ச என்ன தப்பு வந்துட போகுது அப்படின்னு அவன் என்ன செய்யல, அப்படி நடந்து கொள்ளல. சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு சேர் கூட எக்ஸ்ட்ரா போட்டு விட அப்படி ரெண்டு. இங்கே பாருங்க, நீங்க அங்கே விட்டுருங்க, அங்கே சொல்றேன், அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம பார்வை இயற்கை இல்லை, அதெல்லாம் ஏதாவதுனா அங்கே பார்வை போயிடும் சார். அப்போ கவனிங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த அறிவுகள், இந்த வெளிச்சம் தான் பிரியமானவர்களே நம்ம என்ன செய்யும், தேவனுக்கு நேராக நடத்திக்கிட்டே இருக்கோம். அந்த அறிவில் இருக்கணும். ஐயோ நமக்கு அறிவு இருக்குல்லங்க, நான் நிறைய தடவை சொல்கிற காரியம் தான். இப்போ அறிவு இருக்கிறனால என்ன பண்ண மாட்டோம், ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு அதில் போய் விழுந்துட மாட்டோம். ஒரு லாரி வேகமாக வருது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது. குழந்தைக்கு என்ன தெரியாது, அது ஓடி போய் தூக்கிடுவார், லாரி வருது அப்படின்னு தெரியாது அதுக்கு. இப்போ நாய்க்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, மிருகத்துக்கு. அது என்ன பண்ணுது, நடு ரோட்டில் தெனாவட்டா படுத்துக்குது. புரியுதாங்க? நடு ரோட்டில் என்ன பண்ணுது, மாடு இந்த நாயெல்லாம் என்ன பண்ணுது,
நடு ரோட்டில் அழகாக காலை விரிச்சு நீ வேணா ஒதுங்கி போய்க்கோ, என்ன அலாரம் அடித்தாலும் என்ன பண்ணாலும் அது நல்ல ஹாயாக தூங்குது. வேற இதில் சொல்கிறது விளங்குதாங்க? சில நேரம் அது கூட விலகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஹார்ன் அடிப்போம் வண்டியில் போகும்போது, மாடு ஆடு கூட கொஞ்சம் காது கேட்டு அது என்ன பண்ணுது, கொஞ்சம் விலகும். மனுஷன் இருக்கிறானே, ஐயோ இந்த சென்னை மனிதர்கள் இருக்கிறார்களே, எனக்கு அப்படியே வரும். சிரிங்க, தேவ சமூகத்தில் தான் சிரிங்க. ஃபாதர் சொல்லுவார், சிரிக்க கற்றுக்கொள், உன் பல்லு தெரியணும், அல்ல வெள்ளைக்கொடி தெரியணும் பார். சிரிக்கும் போது சிரி, அழும்போது அழுகிறவர்களோட அழு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முகமே எப்பவுமே முகமலர்ந்த மலர்ச்சியாகவே நம்ம இருக்கணும். உன்னோட இறுக்கமான இருதயம் அப்படி இருந்தாலே சத்துரு உனக்குள்ளே வந்துடுவான். தேவன் வந்து அப்படி இறுக்கமான இருதயத்தோடு இருக்கவே சொல்ல மாட்டார். துக்கத்திலையும் சந்தோஷமாக இருந்தால் சொல்லுவார். ஏன்னா துக்கத்தை சாத்தான் தானே கொண்டு வரான். நீ சந்தோஷம் மீறி அதை இடம் கொடுக்காம சந்தோஷமா இருறா, நான் இருக்கிறேன்ற சந்தோஷம் உனக்கு இருக்கட்டும் பார். சூழ்நிலையை பார்த்து துக்கப்படாத, நான் இருக்கிறேன்ற சந்தோஷம் உனக்கு இருக்கணும் அப்படிம்பார். அப்ப அவர் கிரியை செய்வார். அதுதாங்க விசுவாசம். சொல்றது புரியுதுங்களாங்க? அதுலயும் சாவுலயே சந்தோஷமா இருக்கிறார். பவுல் எழுதுறாரு இல்லையா, நீங்க உலகத்தாரை போல என்ன துக்கித்தலாதிருங்கள் அப்படின்றார். மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை, நீங்க அழாதீங்க. இயேசு வரும்போது அவங்கள நம்ம பார்ப்போம், எல்லாரும் நம்ம சந்திக்க போறோம், உயிரோடு எழுப்ப போறார், மகிழ்ச்சியாயிரு அப்படின்றார். இந்துக்கள் கூட பரவாயில்ல, அழுதாலும் மோளை அடிச்சு நல்லா டான்ஸ் ஆடி நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்க தான் செய்கிறாங்க. பட்டாசு வெடிச்சு என்ன பண்றான், நம்ம தான் ஒப்பேரி வைக்கிறோம். ரைசலார் சரீர பிரிவு அழுகவ ரைட்டு. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நிச்சயம் இருக்கு இல்லையா? சொல்றது புரியுதுங்களாங்க? அப்போ எப்பவுமே நம்ம அந்த மகிழ்ச்சி இருக்கணும். இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய அந்த அறிவு, அந்த அறிந்து கொண்டவர்கள் எதுக்குமே தன்னை இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அறிவு ஆபிரகாம், ஈசாக், இந்த அறிவு இவனுக்கு இருந்ததுனால தான் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு வாசலை திறக்கிறார். இவனை குறித்த ஒரு திட்டத்தை அவன் மேல வைக்கிறார் பாருங்க. இந்த அறிவும் உனக்கு வந்துட்டாலே, தேவனை பற்றி ஒரு நல்ல அறிவு இருந்தாலே உனக்கு ஒரு வாசலை திறப்பார் ஆண்டவர். உன் மேல கண்டிப்பா ஒரு திட்டத்தை வச்சே தீர்வார் அவர். கண்டிப்பா நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் உணர்ந்திருக்க முடியும். உங்க மேல ஒரு திட்டம் இருக்கும், உங்களை அவர் நடத்த ஆரம்பிப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த நடத்துதல் போகும்போது எதிராக சத்துருடைய, மனிதருடைய சத்துருடைய நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நம்ம ஜீவியம் கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா எதிராளிய சத்துரு என்ன பண்ணுவான், நீ இந்த அந்த அந்த இதிலிருந்து உன்னை விளக்கும்படியான எரிச்சல்கள், பாதிப்புகளை, எதிர்ப்புகளை உன் வாழ்க்கையில கொண்டு வருவான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவனுடைய ஆயுதத்தை வாங்கி, நம்ம சில பேர் சொல்றாங்கல்ல, அவனுடைய ஆயுதத்தை வாங்கி அவனையே தாக்குறது, இது தேவன் மட்டும் செய்வார். சத்துரு உனக்கு இப்ப பாட்டு பானார், உனக்கு எதிராய் கொண்டு வருகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். அவன் ஆயுதத்தை வாங்கி அவனையே அடிப்பார் ஆண்டவர். உனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர், நமக்காக கிரியை செய்வார். விளங்குதான் நான் சொல்றது? புரியுதாங்க? புரிஞ்சா கை தட்டி இருக்கலாமே. நல்லாதான். இந்த ரோல் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உள்ள வந்துடும், ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் மறைக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? விளங்குச்சா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஏன் கேட்குறேன்னா, அப்பப்போ இப்போ சொன்னீங்க பார், வாதை கூடாரத்தானுங்க, அது சத்துரு பின்தொடர மாட்டான், அது மெயின் தாட்டை விட்டீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு தான் நான் 1/4 மணி நேரம் பேசுகிறேன். துவக்கம் ஒரு வசனம் அப்படின்னா அதுலேருந்து உண்டாகிற வெளிச்சம் என்ன, ஆண்டவர் அதுலேருந்து என்னோட என்ன பேசினார். பாஸ்டர் ஸ்டான்லி சொல்றார், ஒரு சத்தியத்திலிருந்து அப்படியே வசனத்தை பேசுறது சத்தியம் அல்ல அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆண்டவருடைய கிருபையினால, நான் சொன்ன நேற்று கூட தம்பிகிட்ட பேசிருக்கும் போது, பைபிள் படிக்கலைனாலும் நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுது, ஏன்னா ஆவியான நமக்குள்ள தேவன் இருக்கிறதுனால பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியே நம்ம வாழ்க்கை கட்டமைப்பு இருக்கும். ஆனா அதனாலேயே அப்படி போயிடவும் கூடாது. அப்ப இன்னும் நீ வேதத்தை ஆண்டவர் வாசிக்க தானே சொல்றாரு, நம்மள இரவும் பகல் இதில் தியானமா இருந்தார். ஏன்னா இதன்படிதான். அப்ப நம்ம அதை அறிந்தவர்கள் இன்னும் இதை அறியும் போது, அதுக்குள்ள ஏற்கனவே நடத்தப்படுறோம், இன்னும் நம்ம வாசித்து அறியும் போது எவ்வளவாய் தேவனுக்குள்ள பலப்பட்டு கொள்ளலாம், தேவனை பற்றி எவ்வளவாய் அறிந்து கொள்ளலாம், நம்ம எப்படி வாழணும் இன்னும் நீ புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த தேவன் பாருங்க, அந்த அழகா தேவன் அவனுடைய நோக்கத்தை அறிஞ்சு அவனை பிடிக்கும் போது சத்துருடைய எரிச்சல் வருது. அவனுக்கு விரோதமாய் பகைகளை, எதிர்ப்புகளை கொண்டு வந்து அவனை என்ன பண்றாங்க, அழிக்க தான் அவங்க சகோதரர்கள் திட்டம் போட்டாங்க. நல்லா கவனிங்க, என்னதான் திட்டம் போட்டாங்க? இவனை காப்பாற்றுற ஐடியாவோ, இவனை வந்து தப்புவிக்கிற ஐடியாவெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா தேவனுடைய திட்டம் அங்க இருக்கு, பாத்தீங்களா?
தேவன் இவனுக்கு ஒரு வாசலை தெரிஞ்சு இவன் மேல ஒரு சித்தத்தை திட்டத்தை வச்சுட்டாரு பார்த்தீங்களா, அது நடந்தே தீரும். புரியுதுங்களா? இப்போ இவன் மேல உண்டான பகையினால அடிச்சு கொள்ளுவதற்கு பள்ளத்தில் கொண்டு போயிட்டாங்க அவனை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு நினைக்கலாம், ஆண்டவரை என்ன உங்களை தேடுறேன், உங்கள் வழி பள்ளம். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த பள்ளம் அவனுங்க வந்து சத்துரு அழிக்கிறதுக்கு போட்டது தான், அவனை கொல்லணும்னு போட்டது தான். நான் சொல்றது நல்லா விளங்குதாங்க. அழிக்க திட்டம் தான், அவனை மரணத்துக்கு எதுவாக நடத்துறதுக்கு திட்டம் தான். சத்துரு வாழ்க்கையில் என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் உன்னை அவன் தான் சொல்கிறான்ல, அவன் அழிக்க கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, வருத்தப்படாதீங்க இந்த வாசலை பற்றி சொன்னதுனால. ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை ஐயா இதை கேட்குறாரோ இதை கேட்குறாரோ நீங்கள் 3-4 காரியங்களை சொல்லியிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை எனக்கு தெரியும் ஐயா, ஆனால் நீங்கள் இதை தான் கேட்க வரீங்களோ அப்படின்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் என்னை கடிச்சிட்டீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். வருத்தப்படாதீங்க. ஆவியில் இப்போ யோசிக்கிறது எனக்கு விளங்குது. நீங்கள் ஆவியில் தான் அடித்தாலும் எனக்கு விளங்கும் நிறையா காரியம். சோத்திரம், முறையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சொன்னால் இப்படி போயிடுவீங்களோ அப்படின்னு உங்கள் ஆவியில் உண்டாகிற துக்கத்தை அறிகிறேன். அதனால் கரெக்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோத்திரம், சரியா? தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சரியாயிக்கிங்க, போங்க. ரைட், அடுத்து நான் சொல்கிறேன், கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் பாருங்க, அவனை பள்ளத்தில் போட்டாலும் கூட அவன் அழிக்கிறதுக்கு தான் திட்டம், சாத்தானுடைய திட்டம். அங்கே ஆண்டவருடைய கரம் வருகிறது, அங்கே தேவனுடைய திட்டம் இருக்கிறதுனால நீங்க பாருங்க, அங்க அழிக்க போட்ட திட்டத்தை தேவன் அதையே அவர் சித்தத்துக்கு மாத்துறார். தேவன் தான் அதை மாத்துறார். அங்க இவன் அவனை கொல்லணும் தான் திட்டம், ஆனா சத்துருவால முடியல. அவன் திட்டம் போட்டவனால முடியல. தேவ திட்டம் தான் நிறைவேறும், சாத்தானுடைய திட்டம் நிறைவேறாது. விளங்குச்சா உங்களுக்கு? அவன் போட்டுட்டான் திட்டம், ஆனா முடியல அவனாலேயே. திட்டம் போட்டுட்டான், ஆனா அதுக்கு தான் நீ தேவனை பற்றி கொண்டிருந்தீங்கன்னா முடியாது. சாத்தான் உன் மேல எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரலாம், உன்னை அழிப்பதற்கு தான், வேற எதுக்குமே செய்ய மாட்டான். ஆனா தேவ திட்டம் உன் மேல இருக்குது பாத்தீங்களா? அதனால நீ ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டே நின்னா, அவர் காட்டுகிற வழி, அவர் உனக்கு திறந்த வாசல் என்னன்னா அதை அவனால பூட்ட முடியாது. ஏமா கவனிக்கிறீங்களா செய்தியை? அவன் என்ன செய்ய முடியாது? அந்த திட்டத்தை அவனால உடைக்க முடியாது, அந்த திட்டத்தை குலைச்சிட முடியாது. யாரை குலைச்சான், யார் அழிச்சிருக்கிறாமா? அப்படி இவர்கள் வேணா அவனுக்கு ஒப்பு கொடுத்து போனவர்கள் தான் அடி வாங்கியிருக்கிறாங்க ஒழிய, தேவனை பிடிச்சு நின்னவங்க ஒருத்தருடைய திட்டமும் வேதத்தை சத்தியத்திலே சரி, என் வாழ்க்கை வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்க்கை வரைக்கும் ஒருவர் வாழ்க்கை கூட குலைக்கப்பட்டது சரித்திரமே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுடைய திட்டம் நிறைவேறல, தானா அவன் திட்டம் மாறுது. அங்க உள்ள ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். சத்துரு ஒரு காரியம் செஞ்சு ஆண்டவர் இடைப்படாம இருப்பாரா? பள்ளம் ஏன்னு கேள்வி கேட்காத, பள்ளத்துல கர்த்தர் வருவார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். விளங்குச்சாங்க? யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை பயணிக்க பண்ணுவார். பள்ளத்துல போட்டானே, எதுக்கு பயம்? சோத்திரம், அல்லேலூயா. அங்க ஆண்டவர் வராருமா, அங்க கர்த்தர் வராருங்க, அங்க அவர் இடைபெறார். இவனுடைய திட்டமே மாறுது. இப்போ அந்த சத்துருடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒருத்தனை எழுப்புறார் ஆண்டவர். டேய் வேணாண்டா அப்படின்றார், திட்டத்தை மாத்துறாரு. அங்க அவன் சத்துருடைய திட்டத்தை உடைச்சிட்டு தேவன் அங்க ஒரு திட்டத்தை, எங்க அவர் வச்சிருக்கிற திட்டத்தை அப்படியே திருப்புறாரு பாருங்க. இவன் அழிக்கணும்னு நினைச்சதே இவனுக்கு ஆக்கமா மாத்துறாரு, அதையே வழியா மாத்துறார் ஆண்டவர். அதுதான் அவனுக்கு ஆயுதமாவே மாத்துறார், அவனுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்துறார். தான் சொல்லப்படுகிறது, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். இதுதான் அதனுடைய ரகசியம். சொல்றது விளங்குதாங்க? இதுதான் அதனுடைய ரகசியம். ஆண்டவர் உள்ள இடைப்பற்றுவார், பூந்துருவார் அவர். ஸ்தோத்திரம், சொல்றது விளங்குதாங்க? பூந்து என்ன பண்றாரு? இப்போ அவருடைய திட்டம் நோக்கம் என்ன? அதை நோக்கி அவனை பயணிக்க வைக்கிறார். இப்ப சத்துருடைய திட்டம் வாய்க்கல. அவன் நினைப்பு என்ன? ஏதோ செஞ்சிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம்னு நினைக்கிறான். நமக்கு விரோதமா இருந்தவனை நம்ம குலைச்சிட்டோம். இல்ல, அவர் நோக்கத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறார், அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறார். இது அவன் அறிய விட மாட்டார். அவ்வளவு சீக்கிரம் எதிராகி வரான் பார்த்தீங்களா? அறிய விட மாட்டார். இப்போ இன்னொரு இடத்துக்கு போறான், அங்க வாழ்வடைகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க ஒரு ஆயுதத்தை அவன் கொண்டு வருகிறான்.
எங்கேயும் உனக்கு ஆயுதம் வந்துட்டு தான் இருக்கு, அதை நான் அடிச்சு சொல்றேன், இப்போ நீ மனதில் வச்சுக்கோ. ஆயுதமா அப்படின்னு பயப்படாது. நீ தெரிஞ்சிருந்தா தான் ஜெயிக்க முடியும். எதிரனுடைய தந்திரங்களை, யுக்திகளை, அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் அறிஞ்சிருந்தா தான் ஒரு வீரனால ஜெயிக்க முடியும். எதுவுமே இருக்காது அப்படின்னு இல்லை அப்படிலாம் இருக்காது நினைச்சிங்கன்னா நமக்கு ஆபத்து தான். அவனோட யுக்தியெல்லாம் மாட்டிக்கிடுவோம். அதனால அவன் எதிரான ஆளு தான், தந்திரமானவன். அவன் நமக்கு எதிரான என்னென்ன யுக்தியெல்லாம் கொண்டு வருவான்ட்டு நீ அறிஞ்சிருந்தா தான் அதை நீ எப்படி வீழ்த்தலாம் அப்படின்றதுக்கு வசனங்களும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், அவர் நாமம் நமக்கு இருக்கிறது. வீழ்த்தி நீ ஜெயம் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இன்னொரு காரியம் வரும்போது, இங்கே இவன் மனுஷன் அவன் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டான், அவனை அந்த நேரத்தில் பயன்படுத்துறான் சத்துரு. இப்போ அவனுடைய வேலை என்ன, அடுத்த இன்னொரு டார்கெட் இன்னொரு அம்மா மூலமா போறான். புரியுதா உங்களுக்கு? குற்றச்சாட்டு பாருங்க, தானியேல் மேல குற்றச்சாட்டை கொண்டு வந்து தான் அவன் ரொம்ப மேன்மையை அடைஞ்சான். சொல்றது வேற, உண்மையாய் நடந்து, நான் சொல்றேன், உண்மையாய் யார் ஒருவர் நடக்கிறார்களோ, சத்தியத்துக்கு நிற்கிறீங்களோ, தப்பு இருந்து குற்றச்சாட்டு வந்தால் குற்றச்சாட்டு தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக இருந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மேன்மை வந்தே தீரும். அல்ல, நான் அனுபவிச்சிருக்கிற எந்த விதமான சந்தேகமே கிடையவே கிடையாது. சோத்திரம், அல்லேலூயா. எதுலையும் நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எங்கே இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. உன் மேலே ஒருத்த குற்றம் சாட்டிட்டானா, பொய்யான குற்றம் சாட்டிட்டான்னு சொன்னா கர்த்தர் அது இல்லைன்னு உடைச்சு நிரூபிச்சு வல்லமையை விளங்க பண்ணியே தீர்வார். ஏன்னா அதுக்கு மட்டும் பவர் அதிகம், அதுக்கு மட்டும் வேல்யூ அதிகம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த அம்மா வந்து குற்றச்சாட்டை போட்டு, இப்போ தானியேல் எப்படி அது மேன்மை அடைஞ்ச மாதிரி தான் அடுத்த, இப்போ இந்த அம்மா குற்றச்சாட்டை போட்டு இவன் தப்பித்துக் கொள்வதற்காக இவன் மேலே ஒரு பழி சுமத்தும் போது இதுவும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை மாதிரி தான் வருது அவனுக்கு. இது இவனை முடக்கிறதுக்கான விஷயங்கள் தான் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு காரியத்தை அதுதான் சொல்றேன், இவன் செய்கிற எல்லா தீமையிலையும் தேவன் உனக்கு இருப்பார். அவன் தீமை செய்யறதா நினைச்சுக்கிட்டே இருப்பான், தேவன் இருக்கிற வரைக்கும் அது பலிக்காதுன்ற, அது வாய்க்காதுன்ற, அது நிலைநிற்காதுன்ற. என்ன, இவன் இங்க ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். என்னது? பின்னாடியே பானபாத்திரக்காரனையும் சுயம்பாதிக்காரனையும் அனுப்புறார் சிறைக்குள்ள. குற்றஞ்சாட்டி விளங்குச்சாங்க? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சத்துரு உனக்கு ஒரு தீமை செல்றான்னா தேவன் உன்னோடு இடைப்பட்டு உனக்கு ஒரு நன்மையை, அதன் மூலமாக உனக்கு ஒரு வழியை, நீ போக வேண்டிய பாதை, உன்னுடைய நோக்கம், உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக தேவன் இடைப்பட்டு கண்டிப்பாக நடத்துவார். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது மாறிடும் அது. அல்லேலூயா. ஒருவேளை உன்னை பாவத்தில் கூட தள்ளலாம், தவறான வழியில் கூட தள்ளலாம். நீ சுதாரித்து ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து நீ டக்குன்னு ஆண்டவர்கிட்ட ஐயோ ஆண்டவரேன்னு திரும்பும் போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் உன்னை பாவத்தில் தள்ளி அழிச்சலாம் நினைச்சான் பார்த்தீங்களா, தேவன் அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன பண்ணிடுவார், உன்னை பரிசுத்தப்படுத்தி அநேகர் பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்குற மனுஷனா உன்னை தூக்கி நிறுத்திடுவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவன் திணறிடுவான் அவன். ஹலோ, எத்தனை குடிகாரர்களுடைய சாட்சிகள் இன்னைக்கு எவ்வளவு பேரை உயிர்ப்பிக்குது, எவ்வளவு பேரை தூக்கி நிறுத்துது. சொல்றது விளங்குதாங்க? நல்ல நம்ம தேவனை பற்றி நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதுதான் சொல்ற, அவரை பற்றி அறிந்து கொள். அவர் உன் மேல ஒரு திட்டம், உங்களை ஒவ்வொரு மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. உங்களை ஒவ்வொரு மேல ஒரு சித்தம் வச்சிருக்கிறாருங்க. இந்த பூமியிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காரியம் மேல இருக்கு. இதை நிறைவேற்றி உனக்கு அங்க ஒரு வீட்டையும் வச்சிருக்கிறார். அது பெரிய திட்டம். உன்னை குறித்து அவர் நித்தியமா நடத்துகிறது ஒரு பெரிய திட்டம், பெரிய நோக்கம். இப்ப இவன் இப்படி ஒரு காரியத்தை ரெண்டாவது செய்யும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இடைப்பட்டதுதான் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பூமியில இதுதான் நடக்கும். இப்போ சாத்தான் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக கொண்டு போறான். புரியுதுங்களா உங்களுக்கு? யூதாஸ் மூலமா கிரியை செய்து எங்க கொண்டு போறான்? சிலுவைக்கு கொண்டு போறான், மரணத்துக்கு கொண்டு போறான். அந்த மரணம் தாண்டா எல்லாத்துக்கும் வெற்றி, உனக்கு சாவு மணின்னு அவனுக்கு தெரியல. பாடுகளும் அவன் பிரச்சனைகளையும் கொண்டு வரான் பார்த்தீங்களா, அதெல்லாமே அவனுக்கு ஆபத்தாவே மாற்றுவார் ஆண்டவர். சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிற வரைக்கும் அவனுக்கு சேதத்தை கொண்டு வருகிறவர்களாகவே மாறுவோம். அப்படியே நம்மை திருப்பி விடுவார் ஆண்டவர். அவர் வல்லமை கொடுத்து, அவர் பராக்கிரமத்தை கொடுத்து, அவர் உதவி செய்து அப்படியே திருப்பி விடுவார். இப்ப சிறைக்குள்ள போகிறதுக்குள்ளே யார் பின்னாடியே வரா? பானபாத்திரக்காரனும் சுயம்பாதிக்காரன் 2 பேர் உள்ள வராங்க. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையா? இவர்கள் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் கிரியை செய்தார், நீங்க அறிந்து கொள்ளணும். அங்க ஆண்டவர் உள்ள அனுப்பினது மாத்திரம் அல்ல, அனுப்பி அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற வியாக்கியானம் நல்லா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை எப்போ அழைச்சாரோ, எப்போ தெரிந்து கொண்டாரோ, எப்போ உங்களுக்குன்னு ஒரு வாசலை திறந்து தன் பாதையில் நடத்த ஆரம்பிச்சாரோ, உங்களுக்குள்ளேன்னு ஒரு விசேஷ கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஜெபாபிஷேகமா இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும், அது உன்னை நடத்தும். விசேஷத்த கிருபை ஒன்றும் மேலே இருக்கும். எப்படி யோசேப்புக்கு அந்த சொப்பனம் காண்கிறது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது, அப்படி ஒரு கிஃப்ட் அவனுக்குள்ளே வச்சுருந்தாரோ, அதுபோல் நீங்கள் எல்லா வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு தாளந்தை வச்சுருந்தார். அது தேவனே கொடுக்கக்கூடியது. இது சாத்தா மிரண்டு போகக்கூடியதாக தான் இருக்கும். அந்த தாளந்து தான் உன்னை நடத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும், ஆண்டவரோடு இருந்து கண்டுபிடிக்கணும். நீ மாம்சத்திலேயே இருக்கிறியே, ஜெபம் பண்ண மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி? இதெல்லாம் தள்ளி விட்டு தேவன் உனக்கு கொடுத்ததை கண்டுபிடி. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறத நீ அறிந்து கொள். அந்த பொக்கிஷங்கள் வெளியில நட, எதையுமே பார்க்காத அழகா உன்னை நடத்துவார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? கண்டிப்பா இருக்கு ஒரு கிஃப்ட் உனக்குள்ள. அது என்னன்னு கண்டுபிடி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட் என்ன? சோத்ர அல்லேலூயா. இப்போ எனக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது ஜெபந்தான். ஜெபந்தான் முக்கிய ஃபோக்கஸ். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு தானாக வரும். இதெல்லாம் யாரும் எனக்கு வலியுறுத்தலை, சொல்லலை, என்னை வற்புறுத்தலை. நம்மளாம் இப்போ நிறைய பேர் வற்புறுத்துறோம் இல்லையா? எனக்கு அது யாருமே இது பண்ணல. தானாக ஜெபிக்கணும். பைபிள் படிக்கணும், ரெண்டு எனக்கு அதிக தாக்கமாக இருக்கும். அதிலே சொல்லுங்க பார்ப்போம். எதுனாலும் முழங்கால் நிற்கணும், அவ்வளோதான். எந்த ஜெயத்துக்கும், எந்த வெற்றிக்கும், எந்த வலிக்கும், எந்த காரியத்துக்கும் ஜெபந்தான் அப்படின்னு ஒரு தாட்டை எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் நிற்பேன் நான். அது கூட சேர்ந்த வேத வியாக்கியானம், வெளிச்சம், இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். சோத்ர அல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆயுதம். வார்த்தையும் இதுவும் கொடுத்து வச்சிருக்கிறார் எனக்கு. அதிக ஜெபந்தான். ஜெபத்தில் இருந்தால் இந்த வார்த்தையே எனக்கு கிடைக்கும். நேற்று செய்தி முடிஞ்சிருந்து சோத்திரம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நைட்டு இங்கே 6:30 மணிக்கு வந்து உட்காந்து 8:30 மணி வரைக்கும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்து கடைசியில் 10 நிமிஷத்தில் ஆண்டவர் இதனுடைய விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் எழுந்து வீட்டுக்கு போனேன். இன்னாட்டி மறுபடியும் நைட்டு போய் உட்காந்துருப்பேன், காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ஆண்டவர் அந்த வெளிச்சம் வார்த்தை கொடுக்குற வரைக்கும் அவர்கிட்ட உட்காந்தா அவர் நம்ம கொடுக்குறாரு. எனக்கு ஒரு ஆயுதம்னா இதுதான். எனக்கு ஜபம் தான் கொடுத்துருக்குறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எதுனாலும் போய் ஜபத்தில் தான் உட்காந்துக்குருவேன். ஆண்டவரை நீங்கள் தான் உட்காந்துக்குருவேன். எனக்கு தெரிஞ்சது அதுதான். சோதரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும். ஒரு விசுவாசம், எல்லாத்துலேயும் விசுவாசத்திலேயே நிற்பாங்க சில பேர். ஜபத்தோடு கூட விசுவாசம் இருக்கும். ஏதாவது ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுத்துருப்பார். ஒரு கிருபை நிச்சயமா இருக்குங்க. ஒரு கிருபை நிச்சயமா இருக்கும். எல்லா காரியங்களும் அழகாக செய்கிறதோ, ஒரு ஊழியம் செய்கிறதோ, ஒரு ஏதாவது ஒன்று உனக்கு இருக்கு. நீ பார், கண்டுபிடி. ஆண்டவர் கொடுத்தது, அது விசேஷித்தது. ஆண்டவர்கிட்ட நெருங்க உனக்குள்ளேருந்து வெளிப்படும். அது அருமையாக நடத்தும். அங்கே அதுதான் வைக்கிறார். ஏன்னா அதை வச்சு தான் அவனை லைஃபே உயர்த்துறாருங்க, டாப்பு கொண்டு போறாருங்க. இதுதான் அவனை மேலேயே கொண்டு போகுது. தம்பி விளங்குதா? அவ்வளோ புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவனை மேலே கொண்டு போயிருச்சு, உயரத்துக்கு கொண்டு போச்சு. அதுதான் அவனை சொப்பனம் தாங்க. அவன் கண்ட சொப்பனமும் சரி, கடைசியில் இங்கே சிறைச்சாலையும் சரி, 3வது பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம், இதுதானே அவனை மேலே கொண்டு போகுது. சொல்றது விளங்குதாங்க? அல்லேலூயா. தானியேல் பாருங்க, சொப்பனங்கள் இதெல்லாம் அர்த்தம் சொல்றவனா இருந்தாலும் அவன் ஜபந்தான். இதுக்கே அவனுக்கு மூல ஆயுதம் என்னதான்? அது ஜபந்தான். தானியேலுக்கு ஜபந்தான். இதுதான் அவனுக்கு வெளிப்பாடு. அடுத்தது சொல்றதோ காரியங்கள் எல்லாமே அதிலிருந்து வர்றதுதான். அத்தனை விஷயங்களும் தானியேலுக்கு ஜபந்தான். சோத்ர அல்லேலூயா. ஆபிரகாம்னா விசுவாசம், கீழ்ப்படிதல் தான். சொல்றது வேற. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆனா விசேஷமா ஒரு கிஃப்ட் ஆண்டவர் தருவார். விசேஷித்த கிருபை. தாவீதுனா துதிக்கிறவன் தான். துதிச்சுக்கிட்டே ஆண்டவர் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? எல்லா கஷ்டத்துலையும் துதிப்பான். ஒரு பாட்டு ஃபாதர் பண்ணாரு, வாழ்விலும் துதிப்பே. ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்க, வாழ்த்தும் போதும் துதிப்பே, பிறர் தாழ்த்தும் போதும் துதிப்பே, நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். சோத்ர அல்லேலூயா. அவன் இதான் எக்காலத்திலும் துதிப்பேன். எப்பொழுதும் அவர் வாய் என் துதியில் இருக்கும். துதியினாலேயே சாத்தான காலி பண்ணி மேலே எழும்பணுவன் தாவீது. எல்லாம் விளங்குதா?
அப்போ சில பேர் சோத்திரம் பண்ணிட்டு துதிச்சுட்டே ஃபாதர் ஊழியா அதுதான் இல்லைங்களா, துதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாஸ் செய்யாமல் அதான் சாமிதாஸ் பாஸ் அதுதான் பண்ணுறதை விட துதிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் பாடல் பாடிக்கிட்டே உட்காந்துட்டு துதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸ்துதி ஸ்தோத்திரத்தில் தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் பாஸ்டர் சாமிதாஸ் பாஸ்டரும். நம்ம ஐக்கிய தலைவரும் அதுதான். ஸ்தோத்திரம் சொல்கிறது விளங்குதாங்க. இப்படி சில பேருக்குள்ள கிஃப்ட் இருக்கும். சில பேர் பைபிளே தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னு ஜெபத்தை விட உட்காந்து பைபிள் தான் படிப்பாங்க. மணிக்கணக்கில் பைபிள் படிச்சுட்டு முக்கியமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க பிரசங்கம் வார்த்தை 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 வார்த்தையிலேயே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தம் அல்லேலூயா. கண்டிப்பாக உனக்குள்ள இருக்கு. அதை நீ எதில் நீ அறியணும், கண்டுபிடிக்கணும். அறிஞ்சிருந்தான் யோசேப். இப்போ பின்னாடியே 2 பேர் அனுப்புகிறாரு. வர 2 பேருக்கும் ஆண்டவர் தான் சொப்பனம் கொடுக்குறாரு. சொப்பனம் யார் கொடுத்தா? அவனுக்கு 2 பேருக்கும் ஆண்டவர் தான் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. இதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் 2 பேரும். இப்படி திகில் பிடிச்ச மாதிரி ஒரு சொப்பனம் வந்திருக்கு. ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்குது. அப்போ யோசேப் கேட்குறான், ஏன் உங்கள் முகம் வேறுபட்டிருக்கு, என்ன விஷயம்? இவன் இந்த மாதிரி பார்த்தோம் சொப்பனத்தை. அப்போ அர்த்தம் இவன் சொல்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ராஜா கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு உடனே போய் சொல்லலை, நேராக வரும்போது இப்படியும் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் ஆண்டவர். சிறைவாசத்திலே ஒரு கிரியை செஞ்சிட்டார் ஆண்டவர். அப்போ ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்வோனுக்கே என்ன பண்றாரு? இவனை உயர்வு கொண்டு வரணும். அடுத்தது உலக லெவலில் நடக்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமா இதெல்லாம் அவர் தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? அற்பமான நம்மளை கொண்டு பெரிய பெரிய அசாதாரணமான காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவார். நமக்காக எதையுமே மாற்றுவாருங்க, எதையுமே செய்வாருங்க. சோத்திரம். நேற்று கூட பாருங்க, இவ்வளோ மழை, எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபிச்சிருப்பாங்க. நான் தான் சோத்திரம் பண்ண ஆண்டவரே, இவ்வளோ ஊழியக்காரர்கள் தான் ஜெபிப்பாங்க அதிகமாக. விசுவாசிக்கு ஆண்டவர் மழை வந்தால் ஸ்கூலுக்கு லீவு போடலான்ற மாதிரி சர்ச்சுக்கு லீவு போட்டுடலாமே. அப்போ கூட பாஸ்ட் காரெல்லாம் வைக்கிறேன்ட்டார, என்னன்னு தெரியலையே, விடமாட்டார் போல, உள்கட்டை வச்சு அடித்து இழுத்துட்டு வந்தார். சோத்திரம் அல்லேலூயா. எப்படியாவது இழுத்து வேனில் போட்டு காரில் போட்டாவது ஆறாவில் உட்கார வைக்காமல் அனுப்ப மாட்டார் போல தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா என்ன தெரியாது. நல்லவர். சில பேர் ஜெபிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் ஆண்டவரே மழை வருது. எத்தனை ஊழியக்கார், ஏன்னா நேற்று 2 ஊழியக்காரில் சந்தித்தேன். ஐயா மழைன்றாங்க, நாளைக்கு நான் அந்த சனிக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு ஐயோ இவரை வச்சு தான் பெரிய மீட்டிங் வச்சுருக்கிறேன், அதை துரத்திடுவோம். சாதாரணமாக சொன்னார். எப்படி? அதை துரத்திடுவோம், அது போயிடும். அது ஒரு முறை இதே மாதிரி வந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணோம், லேசாக மழையை கொடுத்துட்டு ஆண்டவர் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு. சாதாரணமாக சொன்னார், லேசாக மழை வந்துட்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். பயங்கரமாக பேசுகிறாங்க டிவியில். அவர் சாதாரணமாக சொன்னார். இதே தான் சனிக்கிழமை அங்கே வாலிபர் கூட்டம் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு அறிக்கை வந்தது. அந்த பாஸ்டர்கிட்டையும் பேசிட்டு டானியல் பாஸ்டர் வந்தார். அவர்கிட்டையும் உட்காந்து இதை பற்றி அதை துரத்திடலாம்ப்பா. சாதாரணமாக என்னடா அது, நான் ஜெபிப்பேன், நான் தாழ்மையாக ஜெபிப்பேன் எப்போவுமே. எனக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க இப்படி ஜெபம். அவங்களுக்கெல்லாம் பயங்கர விசுவாசம். ஜெபிச்சு ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க போல். சோத்திரம் அல்லேலூயா. நேற்று நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழை பொழிவு அதிகமாக தான் இருந்திருக்கணுமா, ஏதோ உள்காற்று உள்ளே பூந்து மலையை சிதறடித்து கடல் பக்கமாக கொண்டு போயிடுச்சான். இப்போ ஆராய்ச்சி பண்ணினவனே குழம்பிட்டான், என்னடா நடந்தது. 1 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யல. எப்படி அடிச்சு இலங்கையே காலி பண்ணின மழை அப்படியே டிராவல் ஆகி இந்த பக்கம் வருது. அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்தும் போகுதான், சென்னையிலேருந்தும் போகுதான், எங்கே போகுதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. அது தெரியாமல் போயிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நேற்று ஏன் மழை வரலன்னு எல்லாத்துக்கும் மதியம் வரைக்கும் கிட்டையும் வரமாட்டேங்குது புயல். மதியத்துக்கு நமக்கெல்லாம் 8 மணிக்கு மேலே அதிகமாகிட்டு இருந்தால் பயந்து தான் சீக்கிரம் வச்சோம். ஆனால் சீக்கிரமாக சென்னை நோக்கியும் வரல, மழைப்பொழிவும் அதிகமாக இல்லைன்னு உள்ளே எல்லாம் போய் ஆராய்ச்சி பார்த்தா அந்த காற்றலைக்குள்ள, அந்த புயல் உருவான இதுக்குள்ளே ஒரு காற்றலை உள்ளே பூந்துருச்சான். உள்ள ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த மழையினுடைய தாக்கத்தை குறைச்சி மழைப்பொழிவை கடல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு பூமியில் 1 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ நல்லவர் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி செய்வாருங்க எல்லா காரியத்திலையும். சோத்திரம் அல்லேலூயா. இரக்கம் பாராட்டுவார். நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவரை போல நம்மை நடத்துவதற்கு யாருமே கிடையாது. அற்புதங்களினால் அடையாளங்களினாலுமே தான் நம்மை நடத்திக்கிட்டே இருப்பாருங்க. இதுதாங்க சத்தியம். தேவனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் வரட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்படி உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களை செய்தே தான் நடத்துவார். நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. நடக்கிறத பார்க்காத, கத்தரை பார். சூழ்நிலையை அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார், காரியங்கள் அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார்.
இப்போ சிறைச்சாலையில் இப்படி ஒரு காரியத்தை செய்து அடுத்தது அவன் உயர்வுக்கு வேண்டிய காரியத்தையும் கர்த்தரே செய்கிறார். பார்வோனுக்கே இப்போ சொப்பனத்தை கொடுக்குறாரு. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு எவனும் இல்லை. அப்பதான் சொல்றான், சிறைச்சாலையில் இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தன் இவ்வளவு அழகா சொன்னானே. அப்ப தேவன் தான் செய்கிறார். இதை தீமை செய்ய நினைத்தாங்க அவங்க. ஒரு காரியத்தை சத்துரு ஒரு விஷயத்தை தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற, நான் புரியுதா உங்களுக்கு? தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு, தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சவனுக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறாரு. வாசலை திறக்கும் போது சத்துரு எரிச்சல் அடைந்து எதிரான காரியங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் கூட இருந்து ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எதிரான காரியங்களை ஏதாவது அவன் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான், இடையூறு பண்றதுக்கு, உன் விசுவாசத்தை விட்டு விளக்கறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு. நீ ஆண்டவரை, உனக்கு வாசலை திறந்திருக்கிறாருல, உன் வழியை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டே இரு. அவர் உனக்கு இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு கிரியை நடச்சுக்கிட்டே, கிரியை செய்துக்கிட்டே தான் இருப்பார். அது எங்க போய் முடியும்னா அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்ட சித்தத்துக்குள்ள தான் போய் முடியும். முடிவு நித்திய ஜீவன் தான். நாளை மகிமையுள்ள வாழ்க்கை தான் முடிவும். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவன் என்ன பண்றான், கூட்டு வரான், ஆளை நிறுத்துறான். ஒப்பனத்தை கேட்டான்னு மிரண்டு போயிட்டான். என்ன சொன்னான்? பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம், அந்த மாசம் மட்டும் வாசி ஜெபிப்போம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 41 39 44 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். 41 39 44 வரைக்கும். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி, பெரிய வார்த்தை, உன் வாக்கின்படி தான் என்ன செய்வாங்க? என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். ஜனங்கள் எல்லாம், இதெல்லாம் தேவையே இல்லை. ஹலோ, என்ன பண்ணிருக்கலாம்? இது தேவன் செய்யற காரியம். அவன் சரிப்பா, இந்த பொறுப்புக்கு உன்னை போடுறப்பா, விளைச்சல் உண்டாகிறத சேகரிச்சு வை, அந்த பஞ்ச காலத்தில் என்ன செய்யணுமோ செய், இதுக்கு மட்டும் நீ பொறுப்பாளின்னு சொல்லாம ஃபுல் பொறுப்பையுமே தூக்கி கொடுக்குறாங்க கையில். சொல்றது விளங்குதாங்க? அவன் அந்த அளவுக்கு அவன், ஏன்னா அவன் கண்ட அந்த சொப்பனும் அந்த காரியத்தினுடைய விலகு இவ்வளவுதான் சொல்றானே. இப்போ இவன் நமக்கு தேவைதான் முடிவு பண்றான் பாருங்க. சத்துரு என்னதாங்க நினைக்கிட்டோம், தேவத்திட்டம் எவ்வளவு அற்புதமா நிறைவேறுது பாருங்க. தேவனுடைய நோக்கம் எவ்வளவு அற்புதமா நிறைவேறுது பாருங்க. ஒப்பு கொடுத்தீனா நிறைவேறும். அதுதான் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். பிரைஸ் காட், அல்லேலூயா. நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை உன் கண்கள் பார்க்கும். ஆண்டவரே, எனக்கா இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, எனக்கா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வாசிங்க தொடர்ந்து. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவில்லாம தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சும்மா எழுதி வைக்கல, இதெல்லாம் கதை இல்லை. யோசேப்பு வாழ்ந்ததற்கான சரித்திரம், அவன் செய்த காரியத்துக்கான சரித்திரங்கள் இன்றைக்கு எகிப்தில் அடையாளமா இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது சொல்லலாமா? அவன் தேவையா? ஆனா ஆண்டவர் அவன் மூலமா ஏதாவது ஒருத்தர் மூலமா ஒரு கிரியை நடப்பிப்பார் பாருங்க. அவர் செய்யற காரியம் அப்படி இருக்கும். அதனால அவர் நமக்கு திறந்திருக்கிறார் வாசலை. அதை என்ன பண்ண முடியாது. பிசாசு பூட்டிடுவான், அதை அடைச்சிருவான். ஐயோ எனக்கு ஏதாவது நடந்துரும். நீ திறந்தார் பார்த்தீங்களா உனக்கு? நீ யாரை முதல்ல விசுவாசிச்ச, யாரை முதல்ல பார்த்த, அவர் தான் உனக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். அவரை பாரு. அவர் உனக்குள்ள ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார், ஒரு கிருபை வச்சிருக்கிறார். ஏதோன்னு வச்சுக்கிறார். பேசாமல் இருப்பீங்க. சில பேர் ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மாவாது இருப்பீங்க. அதே பெரிய கிஃப்ட் தான். சில பேரால் சும்மா இருக்க முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? சும்மாவே இருக்கிறது, என்னடா இன்னும் நடந்தாலும் கம்முன்னு இருக்கிறாங்களே, அதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். சொல்றது விளங்குதாங்க? அதை நீ ஃபாலோ பண்ணு. அதெல்லாம் கிஃப்ட் ஈவெண்ட் இருக்குது, தினேஷ்கிட்ட இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சும்மாவே இருப்பான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் பேசுகிறான் பயங்கரமாக. கூப்பிட்டு கேட்டால் ஜெபம் பண்ணுறது அது இதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிறான். இப்போ சில பேர் உருவாகிறாங்க ஆண்டவருக்கு கிருபையில். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் உருவாகணும், எல்லாருக்குள்ளே இருக்கும்.
சில பேர் அதை அறியாமையே இருக்கிறீங்க. சோத்திரம், அல்லேலூயா. அப்போ அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும். நல்லா விளங்குதாங்க. கம்முன்னு பேசாமல் இருந்தாலே போதும் சில காரியங்கள். ஆனால் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரை சார்ந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் தானாக வாழ்க்கையிலலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். சொல்கிறது விளங்குதாங்க. ஆண்டவரை சார்ந்து கம்முன்னு இருப்போம், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவரை நம்பி நீங்கள் அப்படியே ஆண்டவரே எல்லாம் செய்வார். ஏதாவது ஒரு கிஃப்ட் உனக்குள்ளே இருக்கும். யோசேப்பு கொடுத்த மாதிரி, அல்லேலூயா. அவர் வாசல், அவர் வழியில் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அவர் என்ன திட்டம் வச்சு அதுக்கு தான் திறக்கிறாரே, புதிய வழி உனக்கு திறக்கிறார். அவர் வழியில் நடக்கிறதுக்கு தானே நீ விசுவாச்ச, நம்புன, அவரை ஏற்றுக்கொண்ட. கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை, அவர் எனக்காக மரித்ததை, அவர் எனக்காக ரத்தம் சிந்தியதை, அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டதை, உயிர் தெழுந்ததை நீ விசுவாசித்த. எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்து நிற்கிற. அல்லேலூயா. அப்போ உன் மேலே ஒரு நோக்கத்தை வைக்கிறார், உன் மேலே ஒரு கிருபையை வைக்கிறார், உன் மேலே ஒரு திட்டத்தை வைக்கிறார். அதில் நடத்த அவர் விரும்புகிறார். அந்த பாதையில் நீ போனேன்னா சத்ரு எவ்வளோ உனக்கு விரோதமாக காரியங்களை கொண்டு வந்தாலும் பயப்படாத. இல்லையா சொல்லுங்க. அதையே உனக்கு நன்மையாக மாற்றிக்கிட்டே இருப்பார். நன்மையாக கிரியை இடைப்பட்டு நன்மையாக மாற்றிக்கிட்டே இருப்பார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில பேர் யோசிச்சு பாருங்க, நடந்த தீமையில் எனக்கு நன்மையாக மாறி இருக்கா, இல்லை தீமைக்கு தீமையாக முடிஞ்சிருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்துருக்கிறீங்க. ஆமாம், எனக்கு இது நடந்தது நல்லது தான், அதனால் நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், இன்னும் ஆண்டவர்கிட்ட அறிஞ்சிருக்கிறேன், நிறைய காரியங்களை கிரமமாக போகிறேன், ஒழுங்காக போகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை தீமைக்கு தீமை நடந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஒருத்தராலும் சொல்லவே முடியாது. அப்போ இந்த அறிவை இன்னும் சார்பு பண்ணிக்கிங்க. ஆண்டவரை பற்றி தான் அறிவு. ஆண்டவர் இப்படி தான் நம்மளை நடத்துகிறவன்றது இன்னும் நீங்கள் பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா எதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. அவரை சார்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்தே நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அவர் திட்டம் சித்தம் நிறைவேறும். உனக்காக திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்டவே முடியாது. அவர் திறந்ததுங்க. அவர் திறந்தால் யார் அடைப்பா? அவர் திறந்தால் யார்? அவர் கட்டினால் யார் இடிப்பார்? ரொம்ப அழகா பாடினார் இல்லையா? ஸ்தோத்திரம். எழுப்பி நிற்போமா, ஒப்பு கொடுப்போமா. அல்லேலூயா. நன்றி ஜீசஸ். மகிமையப்பா.